இது broken glass இல்லைங்க. இதுதான் வந்து எலக்ட்ரானிக்ஸோட ஹிஸ்டரி. உங்களுக்கு தெரியுமாங்க, இந்த வேக்யூம் டியூப் தான் ஆதி காலத்துல ரேடியோ, டிவி, ஆம்பிளிஃபயர் எல்லாத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு புரட்சிகரமான டிவைஸ். இந்த கிளாஸ் டியூபுக்குள்ள பாத்தீங்கன்னா காத்து இருக்காது, வேக்யூம், அதாவது உள்ள வந்து வெற்றிடம் தான் இருக்கும், உள்ள காத்து எதுவும் இருக்காது. இது கீழே வந்து ஃபிலமெண்ட் இருக்கும். இதை ஹீட் பண்ணாதான் எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். இது மூவ் ஆகும்போது தான் சின்ன சிக்னலை வந்து பெரிய சவுண்டா சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அதான பவர் தான் இந்த வேக்யூம் டியூப். 1940-50 காலகட்டங்களில் இது இல்லைன்னா ரேடியோவே கிடையாது. இது இருந்தால் மட்டும்தான் ரேடியோவும் ஒர்க் ஆகும், இல்லை டிவியும் ஒர்க் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு காமனான ஒரு டிவைஸ் தான் இந்த வேக்யூம் டியூப். அந்த பீரியட்ல எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் எடுத்தாலும் கண்டிப்பா வந்து அதுல ஒரு வேக்யூம் டியூப் இருந்திருக்கும். இப்போ நம்ம கையில இருக்க வேக்யூம் டியூப் உடஞ்சிருக்கு. ஆனா இதுக்குள்ள இருக்க டிசைன் பாருங்க, பியூர் இன்ஜினியரிங். இதுல நீங்க பாக்குற ஒரு எலிமெண்ட்டும் ஈஸியா உங்களுக்கு தெரியும். இதுல வந்து ஃபிலமெண்ட் இருக்கும் பாட்டம்ல. அந்த ஃபிலமெண்ட்ன்றது நம்ம நார்மலா வந்து கேண்டிசன் பல்ப் பார்த்திருப்பீங்க, குண்டு பல்ப்னு சொல்லுவோம். அதுக்குள்ள இருக்க மாதிரி ஃபிலமெண்ட் தான் இதுலயும் இருக்கும். அந்த ஃபிலமெண்ட் க்ளோ ஆகும்போது அதுல இருந்து எலக்ட்ரான்ஸ் ஜென்ரேட் ஆகி அப்படியே மேலே வரும். இதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த கேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேட் வழியா நம்ம வந்து சப்ளை கொடுக்கும் போது அந்த வர எலக்ட்ரான்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். இப்போ அந்த எலக்ட்ரான்ஸை கண்ட்ரோல் ஆகுறது மூலமா அந்த சிக்னல்ஸை வந்து ஆம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு வெளியே கொடுக்கும். இதுதான் வந்து சிம்பிளான ஒரு வேக்யூம் டியூபோட ஃபங்க்ஷன். இந்த வேக்யூம் டியூப்ல பாட்டு கேட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதோட அருமை எப்படின்ட்டு. இதுல இருந்து வர சவுண்ட் வந்து நீங்க கண்டிப்பா வித்தியாசமாவே உணர முடியும். அது ஒரு வார்ம் சவுண்டாவே இருக்கும். இன்னைக்கு கூட மியூசிக் விரும்புறவங்க மத்தியில இந்த வால்வ் ஆம்பிளிஃபயர் வந்து இருக்கதான் செய்யுது. ஸோ இதை வந்து ப்ரீ ஆம்புக்கும் யூஸ் பண்ணுவாங்க, பவர் ஆம்பிளிஃபயருக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கிட்டார் ஆம்புக்கு வந்து மோஸ்ட்லி வேக்யூம் டியூப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதோட சவுண்ட் வந்து அவ்வளோ பியூராக இருக்கும். இது வந்து ஒரு ஓல்டு டெக்னாலஜியாக இருந்தாலும் இது வந்து கோல்டன் டெக்னாலஜிங்க. சொல்லுங்க மக்களே, நீங்க யாரெல்லாம் இந்த மாதிரி வேக்யூம் டியூப்ல வந்து பாட்டு கேட்டிருக்கீங்க? இப்போ உள்ள டிரான்சிஸ்டரோ ஐசியிலோ ஓடுற ரேடியோவோ ஆம்பிளிஃபயரோ கம்பேர் பண்ணும்போது வேக்யூம் டியூப்ல கேட்ட அனுபவத்தை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி விண்டேஜ் எலக்ட்ரானிக்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை.